உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதலாளியா இல்லை தொழிலாளியா? முதலாளி என்பவர் யார்? தொழிலாளி என்பவர் யார்? தொழிலாளி என்பவருக்கு ஒரு சட்டதிட்டங்கள் இருக்குது, ஒரு வரையறை இருக்குது. நீங்கள் படித்திருந்து மாதமாகவோ வாரமாகவோ இல்லை ஒரு நாளுக்கோ யாரிடத்திலோ ஒரு இடத்திற்கு சென்று சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு ஒருவருக்கு கீழே நீங்கள் வேலை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் உடையவரா நீங்கள்? அப்படி இருந்தால் நீங்கள் தொழிலாளி. சார் நான் ஐபிஎஸ் சார், நான் ஐஏஎஸ் சார், நான் மேனேஜர் சார், நான் என்ஜினியர் சார். நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் மாதத்திற்கோ இல்லை நாளுக்கோ இல்லை வாரத்திற்கோ ஏதாவது ஒரு சட்டத்திட்டத்தின் கீழ் நீங்கள் வருமானம் பெறக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் தொழிலாளி. இது எப்படி போய் தொழிலாளியாக? நான் தான் ஆஃபீஸராச்சே, நான் கிரீனிங்கில் சைன் போடுறேனே, எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1000 பேர் வேலை செய்கிறாங்க, நான் முதலாளியா என்றால் இல்லை. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக ஊதியம் பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஒரு தொழிலாளி. என்பவர் யார்? அவர் படித்திருந்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி, மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, பொட்டி கடை வைத்திருந்தாலும் சரி, அவருக்கு அறிவு இருந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண அறிவு இருந்தாலும் சரி, அவர்கள் முதலாளிங்க. முதலாளி என்பவர் யார் அப்படின்னா, மற்றவர்களிடத்தில் கை கட்டாமல் ஒரு நேரத்திற்கு சென்று ஒருவர் கீழ் வேலை செய்யாமல் மாதமாகவோ வாரமாகவோ ஒரு நாளிற்கோ சம்பளம் வாங்காமல் மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து அதன் மூலமாக லாபத்தை பெறுபவர் முதலாளி. இப்போ பார்த்துக்குங்க, நீங்கள் முதலாளியா தொழிலாளியா?